ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒன்று. சக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம முழு மனசோட எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும், எந்த ஒரு விருப்பத்தை சொன்னாலும் அந்த விருப்பம் விரைவிலேயே நிறைவேறும். அப்படி நிறைவேறுவதற்கு பிரபஞ்சத்தோட அருளையும் பெறுவதற்கு ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்னு இருக்குது. அந்த நாட்களில் பிரபஞ்சத்தின் ஆற்றல்ங்கிறது ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்த நாளை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம விரும்பினது விரும்பப்படியே நமக்கு கிடைக்கும். எண் கணிதப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது. 1 to 9 வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணின் ஆற்றலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த எண்களில் சில எண்கள் ஒன்றாக சேரும் பொழுது அபரிவிதமான சக்திங்கிறது உண்டாகும். இப்படி அபரிவிதமான சக்தியை கொண்ட எண்களாக இருக்கிறது 3, 6, 9. இந்த 3, 6, 9ங்கிற எண் இன்றைய தினம் சேர்ந்து வருது. 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025வது வருடம். இந்த 2025 கூட்டினா 9ங்கிற எண் வரும். இந்த அற்புதமான நாளை தான் நம்ம மேஜிக் டே அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு விருப்பத்தை நம்ம பிரபஞ்சத்திட்ட சொன்னோம் அப்படின்னா அந்த விருப்பம் விரைவிலேயே நிறைவேறும். இந்த விருப்பத்தை எப்படி பிரபஞ்சத்திட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சூட்சுமமான முறைன்னு ஒன்று இருக்குது. இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இருந்து இந்த நாள் முடியக்கூடிய நேரத்திற்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம இந்த வழிமுறையை பின்பற்றலாம். இன்றைய நாள் 3ஆம் தேதி. இந்த நாள் தொடங்கின 12 மணிலேருந்து இது முடியக்கூடிய இரவு 11:59 வரை இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வழிமுறையை வீட்டில் இருந்து தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, சுத்தபத்தமாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அசைவும் சாப்பிட்ருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருந்து செய்யலாம், குளிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு நல்ல வெள்ளை பேப்பராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் பச்சை இல்லைன்னா மஞ்சள் நிற பேனாவை பயன்படுத்தி உங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நீங்கள் எழுதணும். வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு எழுதுங்க. நேர்மறையான வார்த்தைகளை கொண்டு எழுதுங்க. திருமணம் நடக்கணும் அப்படின்னா மனதிற்கு பிடித்த திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது அப்படின்னு எழுதுங்க. கடனை அடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கடன் இருக்குதோ அதை எழுதி பணம் கிடைச்சிட்டு அப்படின்னு எழுதுங்க. வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடு கட்டி குடியேறிட்டோம் அப்படின்னும் நீங்கள் எழுதலாம். நம்முடைய விருப்பத்தை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் எண் இருக்கு இல்லையா, 3, 6, 9 இதை எழுதணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா 3, 6, 9 மனதிற்கு பிடித்த வேலை கிடைத்து விட்டது அப்படிங்கிறத 9 முறை நீங்கள் எழுதுங்க. இந்த பேப்பரை மடித்து சுத்தமான ஒரு இடத்துல வச்சுருங்க. உங்களுடைய விருப்பம் எப்பொழுது நிறைவேறுதோ அப்போ எடுத்து இந்த பேப்பரை எரித்து சாம்பலை ஊதி விட்டுறணும். இப்படிப்பட்ட அற்புதமான எண்களின் சேர்க்கை வருவதுங்கிறது ரொம்பவே அரிது. அதுவும் இது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உரிய நாளில் வருது. முருகப்பெருமானுக்கு உரிய இந்த நாளில் முருக வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நமக்கு உதவி செய்கிறவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சொத்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீரணும், கடன் தீரணும், பணம் சேரணும், இப்படி எல்லாத்துக்குமே முருகப்பெருமானை தான் நம்ம வணங்கணும் இல்லையா? அப்போ முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரு தீப வழிபாடு கூட செய்யலாம். வெற்றிலை தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம், இல்லை தோரம்பருப்பு தீபமும் நீங்கள் ஏற்றலாம். வைகாசி செவ்வாய் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குறீங்க, பூஜை செய்கிறீங்கன்னா இந்த ஒரு பூஜையும் நீங்கள் செய்து பாருங்கள். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கையில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி இல்லை அப்படின்னா சாப்பாடு அரிசியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வலது கையில் இந்த பச்சரிசியை வச்சுட்டு முருகப்பெருமானை பார்த்து உங்களுடைய நியாயமான ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தீபதூபம் காட்டி உங்கள் வழிபாடை நிறைவு பண்ணிக்கோங்க. கையில் இருக்கக்கூடிய பச்சரிசியை எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டுடலாம். ஓம் அனீஸ்வராய நமக, ஓம் அனீஸ்வராய நமக, ஓம் அனீஸ்வராய நமக. ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை முழு மனதோட முருகப்பெருமானை நினைத்து வைகாசி செவ்வாய்க்கிழமையில் சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய நியாயமான வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும். இந்த தினம் கோடியில் ஒரு நாள்னே சொல்லலாம், பிரபஞ்ச வசிய நாள். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானோட அற்புதமான இந்த ஒரு வைகாசி செவ்வாயும் சேர்ந்து வருது.
அற்புதமான எண்களின் சேர்க்கையும் வருது. இப்படி ஒரு அரிதான சேர்க்கைங்கிறது இந்த நாளில் நம்ம பிரபஞ்சத்திட்ட விரும்பியதை கேட்க அது விரைவிலேயே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாளை தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப அரிதான நாள். மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.